இன்று நான் உங்களுக்கு ஒரு குலை சாதம் என்னுடைய முறையில் எப்படி செய்வதுன்றதை காட்டுவேன். இதை விட எனக்கு பல வழிகள் தெரியும். உங்களுக்கு அடுத்த காணொலிகளில் உங்களுக்கு காட்டுவேன். இன்று கொஞ்சம் சோறு, சமைச்ச சோறு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிறேன். அதே வேளையில் ஒரு அளவான வெங்காயம், பெரிய வெங்காயம், அதை சிறு அளவான துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதே போல் ஒரு தக்காளி பழம், அதையும் இப்படி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி, ஒரு சிறிய கத்தரிக்காய், அதையும் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி இருக்கின்றேன். கேப்சிகம், குடமிளகாய் இருந்தால் அதுவும் போட, அதிலும் ஒரு சிறு துண்டுகள் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகாய், சிறிது கருவேப்பிலை, ஒரு கரண்டி மிளகாத்தூள், ஒரு அரைக்கரண்டி அரவல் நொறுவல் மிளகாய், 2 முட்டை. இப்போ நான் எப்படி செய்வது என்பதை உங்களுக்கு நான் காட்டத்தோணும். முதலில் ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 மேசக்கரண்டி என்ன விரும்பின ஆயில் எதுவும் போடலாம். வெஜிடபிள் ஆயிலோ நல்லெண்ணெய், இது உங்களுக்கு. நான் இப்போ போடுறது வெஜிடபிள் ஆயில். அதை ஊற்றி போட்டு அது வதங்கி வரைக்கும் கொஞ்சம் தாளிக்கிற சாமான், அது விரும்பினா போடலாம், அது உங்களோட விருப்பம். நான் அது போடுறேன். ஒரு கொஞ்சம் தாளிக்கிற சாமான், கடுகு, சீரகம், வெந்தயம், அதை போடுறேன். அது வடித்து வரைக்கும் இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இந்த வெங்காயம் இவையெல்லாம் அதுக்குள்ள அந்த தாய்ச்சிக்குள் போட்டு பிரட்டுறது. அது ஒரு அளவு வதங்கிக்கு இந்த கத்தரிக்காயும் அதுக்குள்ள போடுவேன். இப்போ கத்தரிக்காயும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றாக பிரட்டி அவை நல்லா வதங்குவேன். வதங்கி வரைக்கல அதுக்கு பிறகு இந்த தக்காளி பழம், இந்த குடமிளகாய் எல்லாத்தையும் திருப்பி அதுக்குள்ள போட்டு இவையல் நல்லா பிரட்டுவேன். அதே வழியில் இந்த மிளகாய் தூளையும் இந்த அறுவல் நொறுவல் மிளகாயும் போட்டு இவையில் நல்லா சேர்த்து பிரட்டி எடுத்துக்கொண்டு வரும்பொழுது இவை ஓரளவு நல்லா வதங்கிடுவேன். அதன் பிறகு என்ன செய்வோம்னா, 2 இந்த வதங்கினதை ஒரு பக்கமாக வச்சுட்டு இந்த 2 முட்டையை உடைச்சி அதுக்குள்ளே ஊற்றி அதை கரண்டியால் மெல்ல மெல்ல வறுக்கிறது. பிராண்டினா அவை வறுத்து சின்ன சின்ன தூளாக மணியாக வருவினோம். அதன் பிறகு எல்லாத்தையும் உண்டாக கலந்து அவை எல்லாம் உண்டாக சேர்ந்தோடனே கொஞ்சம் ஓரளவுக்கு சேர்ந்து வடிவாக வரைக்கல எங்களுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு அதுவும் உங்களுக்கு எவ்வளோ விதத்துக்கு அது வதங்கணுமோ அவ்வளோக்கு நீங்கள் உங்களோட விருப்பத்தை செய்யணும். அதன் பிறகு இந்த சமைச்சு வச்ச சாதத்தை இந்த மிக்ஸுக்கெல்லாம் கொட்டி அடுப்புலையே வச்சு 2-3 தரம் அதை கிண்டுறது. மெல்ல மெல்ல கரண்டியால் பிரட்டி எடுத்து முடிய அது எல்லாம் சேர்ந்த பின்பு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து உங்களுக்கு வேறு சைட் டிஷ் வேறு எதுவும் இருந்தால் அதோடையும் சாப்பிடலாம், இல்லையோ இதையே தனியாகவும் சாப்பிடலாம். அதே நீங்கள் கூட விருப்பத்தை பொறுத்தது. இப்போ நான் உங்களுக்கு இதை செய்து முடிய அந்த டிஷ்ஷை உங்களுக்கு நான் இங்கே காட்டுவேன். இல்லைன்னு சோமா இருக்கிறீங்களா? நான் சோமா இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் ஒரு சில நிமிடங்களுக்கு முன் எப்படி குலை சாதம் செய்வது என்றத பொருட்கள் என்னென்ன பொருட்கள் என்றதை உங்களுக்கு காண்பித்தேன். இப்போது இதை நான் தயார் செய்து விட்டேன். இதுதான் அந்த குலை சாதம். இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்து விட்டு எப்படி இருக்கிறது என்பதை உங்களோட கமெண்ட்ஸில் போடலாம். அதே வேளையில் எனக்கு இதை விட பல முறைகளில் இந்த குலை சாதம் செய்ய எனக்கு தெரியும். ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு விதமான இதுகளை உங்களுக்கு நான் காண்பிப்பேன். நீங்கள் பார்த்து மகிழுங்கோ எப்படி இருக்கிறது என்பதை சொல்லுங்கள். இது ஒரு வகை, குலை சாதத்தில் ஒரு வகை. நன்றி, வணக்கம்.